ஆணமுள்ள மனிதன் தன்னுடைய மொழியிலே ஒரு கோயிலில் பூஜை நடக்கவில்லை என்றால் அந்த கோயிலில் கால் வைக்க மாட்டான். ஒரு மானமுள்ள மனிதனை சொல்றேன் நான். என்னுடைய மொழி ஒரு இடத்துல அவமானப்பட்டு கிடைக்குது, நான் போய் வெகுமானத்துக்கு நிக்கிறேன்னா என்ன மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்துல இருக்க முடியுமா? ரசூல் கம்சதேவ்ங்கிற ஒரு கவிஞர் சொல்லுவார், நான் இறந்து கிடந்தேன், என் தாய்மொழி என் காதிலே ஒலித்தது, நான் மீண்டும் உயிர்த்து எழுந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்துல ஒரு மனிதன் இறப்பினுடைய வாசல்ல இருக்கிறப்ப கூட அவனை உயிர்த்து எழுப்பக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்க மொழின்றது தாய்மொழி. ஒரு மருத்துவமனை இருக்குது வெளிநாட்டுல, அந்த மருத்துவமனையில யாராவது அடிபட்டு உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவன் தாய்மொழி இல்லைன்னு தேடுவாங்க. ஏன்னா ஒருத்தவன் நிதானம் தப்பி போறப்ப கூட அவனை மீண்டும் நிதானத்துக்கு கொண்டு வரக்கூடிய வலிமை அவனுடைய தாய்மொழிக்கு இருக்கிறது என்பதுதான் மொழியோட வலிமை. அந்த மொழி நம்மோட உயிரோடு இணைந்த ஒரு மொழி ஒரு இடத்துல புறக்கணிக்கப்படுகிறது. நாம தட்டுல காசு போட்டு கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு அயோக்கியத்தன உலகத்துல இருக்கா?